ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலே எப்படி பப்படம் செய்கிறதுங்கிறது தான். இது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் அரை கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா ஒரு நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரை இந்த மாதிரி ஜல்லடையில் மாற்றிக்கிட்டு இந்த மாவோட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதற்கான தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜலிச்சு மாவை எடுக்கிறோமோ அந்தளவுக்கு மாவு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற இந்த மாதிரி குருணை எல்லாமே நம்ம செடிக்கு உரமாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவில் 3லிருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி விட்டு பிசைஞ்சிடாதீங்க. ஏன்னா உளுத்தம் பருப்பு எப்போவுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே ஈஸியாக கெட்டிப்பட்டுடும். இப்போ இதை மாதிரி ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிட்டக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அப்போ கொஞ்சம் மாவு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இது மேலே நான் அரிசி மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணுறோம். சப்பாத்திக்கு எப்படி நம்ம கோதுமை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் டஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா கையில் ஒட்டாத மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு திரட்டும் போது கல்லுலேயும் அந்த திரட்டிலையும் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். பீஸ் போடுறதுக்கு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மெல்லிஸாக ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன பீசஸாக கிடைக்க போகுது. பப்படம் அது வீட்டில் செய்கிறதுங்கிறது கஷ்டம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு மொத்தமாக தேவையான பொருளே இது தாங்க. உளுத்தம் பருப்பு, பேக்கிங் சோடா, உப்பு, தண்ணி, இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம திரட்டிக்கலாம். ஒரே மாதிரி ஒரே லென்த்து இருக்கிற மாதிரி திரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி திரட்டிக்கிட்டக்கப்புறம் நம்ம கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம திரட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம இது எல்லாமே மாவு பிசைஞ்ச உடனே செய்யணுங்க. இல்லைன்னா மாவில் வெடிப்பு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை எப்போவுமே மாவு பிசைஞ்ச உடனேவே நம்ம இந்த மாதிரி திரட்டிட்டு பீஸ் போட்டு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு அரை கப்பு உளுத்தம் பருப்புக்கு 12 பீஸ் கிடச்சிருக்குங்க. இப்போ அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நம்ம திரட்டிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பப்படம் பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிட்டு ஒரு கட்டர் மாதிரி வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடியாக இருக்கட்டும் இல்லை பாட்டிலோட மூடியாக இருக்கட்டும் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நிழல்லையும் உலர்த்தலாம். ஆனால் வெயிலில் நம்ம வச்சோன்னா, காலையில் வச்சோன்னா நம்மளுக்கு சாயந்தரமே பப்படம் ரெடி ஆகிடும். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் தடிமானமாலாம் தேய்க்கக்கூடாது. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்பளம் நல்லா குக்காகி கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் இப்போ காய போட்டிருக்கேன். இது நல்லா வெயிலில் காஞ்சிட்டக்கப்புறமே நம்ம அப்பளம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப்பளம்லாம் பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிருக்குன்ட்டு. மெலிசா கடையில் கிடைக்கிற பப்படம் மாதிரியே நல்லா காஞ்சிருக்கு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு துண்டு தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்க போகிறேன். இது நம்ம சமைக்கிற பொருள் எதுவுமே எண்ணெய் குடிக்காத மாதிரியும் நுரைக்காமல் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பப்படத்தை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்லேயே ரொம்ப அதிகமாக எந்த பொருளும் சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக செய்து பப்படம் ரெடி ஆயாச்சு. இதே போல் நம்ம பேலன்ஸ் இருக்கிற பப்படம்லாம் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம நினச்சா ஒரு 1/2 hour டைம் ஒதுக்கினாலே போதும். காயறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். பாருங்கள், நம்ம பப்படம் ரெடி. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு.
கடையில் கிடைக்கிற பப்படம் மாதிரியே இருக்குது. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங். நன்றி.